இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள உன்னதமான தேவன் நமக்காக ஒரு குழந்தையை கொடுத்தார். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் இரட்சரும் அதிசீக்கிரமாய் வரப்போகிற நம்முடைய ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். டிசம்பர் 25 பரவாவிட்டாலும் அந்த காலத்து சீஷர்கள் ரோமருடைய கொடுமை நிமித்தம், ரோமருடைய இம்சை நிமித்தம் அவர்கள் ரோமருடைய ஃபெஸ்டிவல் அந்த நாளிலே கிறிஸ்மஸை கொண்டாடினார்கள். இயேசுவின் பிறப்பை கொண்டாடினார். காரணம், அந்த நாளிலே ரோம போர் வீரர்கள் எல்லார் அநேகர் ரோம் போய்விடுவார்கள், அநேகர் இருக்க மாட்டார்கள். ஆகவே அவர் நிம்மதியாக அந்த நாளை இயேசுவின் பிறப்பை நினைத்து சந்தோஷமாய் கொண்டாடுவார்கள். பல சமய குகைகளில், பல ஒளிப்படங்களில் அவர்கள் தேவனுடைய பிறப்பை நினைத்து அவரை ஸ்தோத்தரிப்பார். ஆனால் இன்றைக்கு நம்ம எல்லாருக்கும் சந்தோஷமான ஒரு நாள். டிசம்பர் வந்தாலே கிறிஸ்மஸ். இதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? லூக்கா 2:10 எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உருவாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்க என்று தேவத்துவம் சொன்னதை நாம் பார்க்கிறோம். எல்லா ஜனத்திற்கும், ரிகார்ட்லெஸ் ஆர் காஸ்ட், creed, status or race or anything. மாலையில் இருக்கிற பிள்ளைக்கும் சரி, பட்டணத்தில் இருக்கிற மகனுக்கும் சரி, அமெரிக்காவில் இருக்கிறவங்க சரி, சைனாவில் இருக்கிறவங்க சரி, இந்தியாவில் இருக்கிறவங்க சரி, எல்லா ஜனத்திற்கும் ஒரே சமயத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தி. இந்த சந்தோஷம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, உலக பிரகாரமாக ஒரு வேலை கிடச்சது, இல்லை பெரிய வீடு கட்டணும், இல்லை குழந்தைகள் பிறந்தது, இல்லை நம்ம ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறோம், ஒரு இண்டஸ்ட்ரி ஓனர், ஒரு ஷாப் ஓனர், அந்த மாதிரி சந்தோஷம் இல்லை. இருதயத்தில் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஏசாயா 9:6 சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். unto us a child is born. ஒரு பெரிய கார்டிக் சர்ஜன் இருந்தார். அவருடைய மனைவி ஒரு டீச்சர். 2 பேருக்கும் பல வருஷமாக குழந்தைகளே இல்லை. ஆனால் இந்த டீச்சருக்கு குழந்தைகள்னா ரொம்ப பிடிக்கும். அந்த டைமில் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு நான் போயிருந்தேன், இன்னொரு நாட்டிற்கு. அங்கே நான் பிரசங்கம் முடிச்சுட்டு இவளுக்கு அறிவும் பண்ணாங்க. இவனுக்கு 56 வயசு ஆகியும் குழந்தை இல்லை அப்படின்னாங்க. யாருமே எனக்கு அவங்கள பிடிச்சி சொல்லலை, ஆனால் அவங்க வயசானவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. தீர்க்கதரிசனமாக நான் சொன்னேன், உங்களுக்காக ஒரு குழந்தை பிறக்குன்னு சொன்னேன். அப்போ அந்த டீச்சரை டாக்டர் நம்ம சிரித்தாங்க. வயசாச்சுப்பா, எல்லா முயற்சியும் பண்ணிட்டோம், இனிமேலாம் நமக்கு ஒரு குழந்தை இருக்காது, சரி மற்றவங்க பெற்ற குழந்தைங்க மகிழ்ப்போன்னு சொல்லி அந்த குழந்தைங்களாம் பிக்னிக் கொண்டு போய் அந்த சீசாரெல்லாம் விளையாட சொன்னாங்க. நான் சொன்னதை கம்ப்ளீட்டாக எடுத்துக்கொள்ளலை, ஆனால் மனசை வச்சுட்டாங்க. திடீர்னு அவங்க பிள்ளைகளோடு இந்த சீசால் அப்படி இறங்கும்போது திடீர்னு ஏதோ ஸ்டக்கப் பண்ண மாதிரி இருந்துச்சு வயிற்றுக்கீழே. என்னன்னு சொல்லி போய் டாக்டரை பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, 56 வயசில் அம்மா உங்களுக்கு ஒரு குழந்தை உருவாயிருக்குன்னா. ஒரே சந்தோஷம். எங்களுக்காகவே ஒரு குழந்தைய ஆண்டவர் ஐயானுடைய திருநபடி கொடுத்துருக்காருன்னு சொல்லி ஒரே சந்தோஷம். ஆனால் 10 மாதமாக சந்தோஷம் தான் கொண்டாடினாங்க. ஆச்சரியமாக நார்மல் டெலிவரி நடந்துச்சு. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? கிறிஸ்மஸ்னு பேர் வச்சாங்க. ஸோ அருமையான தேவச்சனமே, இன்றைக்கு சர்வ வல்லமுள்ள உன்னதமான தேவன் நமக்காக ஒரு குழந்தையை கொடுத்தார். அவர் பேர் தான் இயேசு கிறிஸ்து. இவர் கணவன் மனைவியினுடைய ஒரு நாள் பிறக்கலை, வானத்திலிருந்தே வந்தார். அந்த வானத்தை இறங்கி வந்தேன்னு சொன்னார், வானத்துக்கு போகிறேன்னு சொன்னார், நிரூபித்தார். மரணம் என்னை ஆட்கொள்ளாதுன்னு சொன்னார், ஆனால் மரணத்தை கடந்து சென்றார். நமக்காக எதுக்கு பிறந்தார்? நம்மோடு கூட வாழ. ஆதாம் ஏவாள் தேவனோடு சஞ்சரித்தாள் வேறும் சொல்லுது. ஆனால் செய்த பாவத்தினால பரலோகத்தின் இன்பங்கள் கிடைக்காம போயிட்டு
தேவனோடு சஞ்சாரம் செய்வது அவளால் முடியாமல் போயிற்று. தேவனுக்கும் மனுஷனுக்கு பெரிய இடைவெளி உருவாயிற்று. ஆனால் இதனால் பல விதமான துக்கங்கள், சோகங்கள், பல விதமான துயரங்கள் மனுக்குலத்துக்கு ஏற்பட்டது. எல்லா துயரத்திலும் கடுமையான ஒரு துயரம் மரணம். ஆனால் இருக்கிற பெரிய துயரம் மரணங்கிற துயரம். அதை கடந்து செல்வதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். தேவன் தம்முடைய குமாரனை ஜாலியாக இருக்க அனுப்பலை, ராஜ்யங்களை வெட்டுக்குத்து சண்டையில் ஜெயிக்க அனுப்பலை, ஒரு ஆறுதலாக அனுப்பினார். நமக்கு ஒரு விடுதலை அனுப்பினார். நமக்கு ஒரு பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்படி அனுப்பினார். அதுதான் முக்கியம். நம்மால் தாங்க முடியாத பாரத்தை அவர் தாங்கிக் கொள்ளும்படி அனுப்பினார். நமக்கும் தேவனுக்கு இடையில் உறவை நீடிக்கும்படி, மீண்டும் தொடரும்படி அவர் பிறந்தார். ஆகவே தான் நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும். ஆகவே தான் கிறிஸ்மஸ் ஒரு பண்டிகை சந்தோஷம் இல்லை, உண்மையாகவே உள்ளத்தில் சந்தோஷம். அந்த சந்தோஷத்தை யாரும் விவரிக்க முடியாது. ஒரு நல்ல பெரிய ஒரு டாக்டர் அம்மா, சயின்டிஸ்ட், இந்த கிறிஸ்மஸ் கொண்டாட பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவங்க கிறிஸ்தவர் அல்ல, ஆனால் பயங்கரமாக படித்தவங்க. ஸோ அவருடைய நம்பிக்கையில் ரொம்ப உறுதியாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு பயங்கரமான ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அவங்க டாக்டர்மா இருந்தும் தன்னை கவனிக்கலை. ஸோ ரொம்ப சீரியஸ் ஆகிட்டாங்க. ஸோ அவளுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, அவ்வளோ பெரிய டாக்டர்மா எத்தனையோ பேருக்கு சர்ஜரிலாம் பண்ணவங்க, அதுக்கு எனக்கு ஆலோசனை வச்சுடுவோமே, தனக்குன்னு ஆப்ரேஷன் வரும்போது அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன பிள்ளைய போல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. டாக்டர்ஸ் தான் முதல்ல கேலி பண்ணாங்க, அப்புறம் கன்சர்ன் ஆனாங்க. அப்புறம் ஏன் நீங்கள் ஆள்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் எத்தனை குத்துவீங்க, எங்கெல்லாம் வெட்டுவீங்க, என்னுடைய இறை நின்றுச்சுன்னா அப்படின்னு அழுதாங்க. யாருக்குமே அவங்கள ஆறுதல் படுத்த முடியாது, அழுதுகிட்டே தான். ஆப்ரேஷனே வேண்டாண்டாங்க. நான் இப்படியே சத்தா சாரேன். அந்த டைமில் அவங்க வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஏழை விதவை அந்த அம்மா அழுகிறத பார்த்து விஜயம் செய்து ஒரு கிறிஸ்மஸ் கார்டு கொடுத்துச்சு. இந்த அம்மா கிறிஸ்மஸை பிடிக்கவே பிடிக்காது. பெரிய பெத்த பேர் எடுத்தவங்க, சமுதாயத்தில் ரொம்ப பெரிய பேர் உள்ளவங்க, நல்ல செல்வம் செழிப்பு. ஆனால் அந்த அம்மா அழுதுகிட்டே கிடந்துச்சு. இந்த விதவை தாய் அன்போடு கூட அந்த கிறிஸ்மஸ் கார்டு, பெஸ்ட் விஷஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு. அந்த கார்டு அவங்க திரும்பி திரும்பி பார்க்குறாங்க. அந்த கார்டில் ஒரு வசனம் இருந்துச்சு, unto us a child is born. is born அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எனக்காக ஒரு குழந்தை பிறக்குது. சரி, இந்த குழந்தை எப்படி நம்ம படிப்போமேன்ட்டு அந்த விதவத்தாயிட்ட எனக்கு கரெக்டாக கேட்டாங்க, துல்லியமாக கேட்டாங்க. லூக்காஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க லூக்காஸ் படிக்கும்போது அந்த அம்மா கண்ணீர் விட்டு அழுதாங்க. எனக்காக ஒரு பாருங்கண்ணா, நான் பெற்ற பிள்ளைகள் செய்கிறத காட்டிலும் இந்த பாலகன் இன்னைக்கும் எனக்காக பிறந்தார். என் கூட புருஷன் இல்லை, என் கூட யாரும் இல்லை, ஆனால் இயேசு இருக்கிறார், என்னோடு இருக்க அவர் பிறந்தார் சொல்லி தாங்களே அறியாமல் அழுதாங்க. இயேசுப்பா காட்சி அடித்து, நீ பயப்படாதம்மா, நீ என்னை விசுவாசி, நான் உனக்காக மறித்தேன், நான் உனக்காக மரணத்தை கடன் சென்றேன், நான் உனக்காகவே பிறந்தேன், உன்னை சந்தோஷப்படுத்த பிறந்தேன் அப்படின்னு சொன்னார். அவங்களுடைய ஹார்ட்டெல்லாம் நல்லா ஆயிடுச்சு. சந்தோஷமாக குதித்து எழுந்தாங்க. தங்கிட்ட இருந்த செல்வம் எல்லாத்தையும் கூட்டி கொண்டு போய் எல்லாம் ஏழைகளுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் சொன்னாங்க. இவங்களுடைய நம்பிக்கை இருக்க மக்களை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இந்த மாதிரி இப்படி தான் அழுதுகிட்டு இருந்தாங்க, இப்போ எப்படி சந்தோஷமாக இருக்காங்க. இப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, என் உள்ளத்தில் இயேசு பிறந்தான்னு சொல்லிச்சு. இன்றைக்கும் இந்த 30 நாளில் நினைக்கூறுங்க, கர்த்தனை ஆசைப்பார். அன்பின் கர்த்தாவே, மனம் இறங்கி இதை கேட்கின்ற ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிற ஒவ்வொரு வேட்கையும் நமக்கு தெரியும். ஒவ்வொரு விதமான சோகக்கரைகள், துயரங்கள், பயங்கள் எல்லாமே அவருக்கு தெரியுமப்பா. மனம் இறங்கு, அவருடைய அறியாமை நீக்கி நீர் அவளுக்குள் பிறந்தாள். ஒருவன்
இதய கதவை திறந்து என்னை அழைக்கும்போது நான் உள்ளே வருவேன் என்று சொன்னேன். நம் மத்தியில் நம்முடைய எல்லா துயரங்களையும், எல்லா பாடுகளையும், வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ள பிறந்தீரே இயேசப்பா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் அன்பு மக்கள் மத்தியில் நீர் பிறந்தர்களும் அவருடைய ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.